சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல நிம்மதியா இருக்கீங்களா? புரியலையா? சந்தோஷமும் நிம்மதியும் ஒண்ணு இல்லன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல டிப்ரெஸ்டா இருக்கீங்க. அத ஸ்கிப் பண்றதுக்காண்டி எங்கேயாச்சும் பசங்க கூட கேம் விளையாட போறீங்க, இல்ல மொபைல் யூஸ் பண்றீங்க, ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றீங்க, அதுல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. இது சந்தோஷம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? ஒரு 1 மணி நேரம் இருக்குமா? அப்புறம் திரும்பவும் டிப்ரஷன் ஸ்டேஜுக்குள்ள போயிருவீங்க. ப்ராப்ளம்ஸ் திரும்பவும் ஓடி வந்துரும். இல்ல மெயின் திங் என்னன்னு சொல்லிச்சுன்னா, உங்க ப்ராப்ளம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் சந்தோஷத்த தேடுறீங்க. அது சார்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல. ஆக்சுவலா ஹாப்பினஸ் இஸ் வெரி சீப். காசு இருந்தா அதுவே வந்துரும். நீ தேடுற இடத்துலலாம் கிடைக்கும். ஆனா நிம்மதி அப்படி இல்ல. இட்ஸ் வெரி காஸ்ட்லி. காசு குடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லிச்சுன்னா அது நிம்மதி தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்றீங்க. ஆனா சம்பளம் அதிகமா வருதுன்னா அது சந்தோஷம். சேலரி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு பிடிச்சது நீ செய்றியா? பிடிச்ச வேலையை செய்றியா? அது வந்துட்டு நிம்மதி. பொண்ணுங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போறது சந்தோஷம். ஆனா உனக்காகவே ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கூட மட்டுமே இருக்கிறதுங்கிறது ஒரு நிம்மதி. சும்மா ஒரு 4 பீப்புள்ஸ் கேதர் ஆகி பார்ட்டி பண்ணுறது, அவுட்டிங் போகிறது, சில் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சந்தோஷம். ஆனால் பிடிச்சவங்க கூட டெரஸ்லேயோ இல்லை பீஸ்ஃபுல்லான ஒரு சைலன்ஸான பிளேஸில் உட்காந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் சைலண்ட்டாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, நைட்டு வாக், நைட் ரைட், கள்ளங்கபடமற்ற கிட்ஸ் கூட விளையாடுறது, ஐந்தறிவு ஜீவங்கள் அதெல்லாம் வந்துட்டு சுயநலமற்றதுக்கு அதுக்கு கூட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இது ஒரு நிம்மதி. ஏசாயால உன் சொக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும், நீதி நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கையை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தையும் நாளைக்காக கவலைப்படாதே, பிரசங்கி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லை நிம்மதியா இருக்கீங்களா?